அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துறைய பல முக்கியமான செய்திகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோய்த்துடைய டினார் மதிப்பும் உள்ளதா பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 990 ரூபாய் 99 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 272 ரூபாய் 33 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்துடலாம். இந்தியாவுக்கு 272 ரூபாய் 33, இலங்கைக்கு 1004 ரூபாயாகவும் உள்ளது. இது நேற்றைய தினம் தான் 1400 ரூபாய் இருந்துச்சு. இன்னைக்கு மறுபடியும் கம்மி ஆயிடுச்சு. ஜெமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே போல் கோய்த்துறைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன். பணம் அனுப்பும் போது செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேஷியரில் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா தயவு செய்து அலட்சியமாக இருக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் சரியா இருக்கா, பேரு சரியா இருக்கா, ஊர் சரியா இருக்கான்னு. ஏன்னா அதில் கோட்டை விட்டாலும் உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினார் மறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. எக்ஸ்சேஞ்சுகளை பற்றி குறிப்பிடுறது விளம்பரத்துக்காக இல்லை, மக்களுக்கு விளங்கணும்ன்றதால. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அல்முல்லா அல்முசைனை தவிர வேறு எக்ஸ்சேஞ்சை பற்றியே தெரியாது. யூஜே இருக்குது, பிஇசி இருக்குது அப்படின்னா அது என்னதுன்னே தெரியாது. அதனால தான் இந்த பெயர்களை குறிப்பிடுறது. அப்போயாவது அவங்களுக்கு புரியும்ன்றதால. அதே மாதிரி இந்த நாட்களில் இந்தியாவுக்கும் ரேட்டு நல்லா இருக்குது. அதே மாதிரி இலங்கைக்கும் சடனாக ரேட்டு அதிகரிக்குது, கம்மியாகுது. கூகுள் ரேட்டே பார்த்தீங்கன்னா 994 ரூபாய் தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் பல எக்ஸ்சேஞ்சுகளையும் 998 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய், நேற்றைய தினம் 1400 ரூபாய் கூட வழங்கியிருந்தாங்க. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. குறிப்பாக ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், அல்நாதா, வேர்ல்ட் ஸ்ட்ரீட், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட் தான் கொடுக்குறாங்க. பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். கோய்த்துறைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 559 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 486 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 445 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 412 ஃபேல்ஸ். குவைத்துடைய தங்க விலை மறுபடியும் கம்மியாகி இருக்குது. 22 கேரட் நேற்றைய விட இன்னைக்கு 200 ஃபீல்ஸால் மறுபடியும் கம்மியாகி இருக்குது. முடிந்த வரைக்கும் இந்த நாட்களில் தங்கம் விலை கொடுத்து வாங்க தயாராக இருக்கிறவங்க தாராளமாக தங்கம் வாங்கிக்கோங்க. ஏன்னா எதிர்வரும் நாட்களில் மறுபடியும் விலை அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. குவைத்துடைய மசகு எண்ணெய் பேரல் ஒன்றின் விலை தற்போது $1.44 மறுபடியும் குறைந்திருக்கிறது. அதால் மறுபடியும் தங்க விலை அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. அமைச்சருடைய உத்தரவு. ஆனால் இந்த உத்தரவால் தற்போது நிலவும் ஒரு ஆபத்தான சூழல், குறிப்பாக பெண்களுக்கு நடக்கும் மிகப்பெரிய ஆபத்து. மிக முக்கியமான ஒரு தகவல். அதிகாரி என வேடமிட்ட ஒருவர் ஒரு பெண்ணை அறைக்குள் இழுத்து சென்று ஆடைகளை அவிழ்க்குமாறு மிரட்டிய சம்பவம். இதை பற்றின தெளிவான ஒரு விளக்கம் வீடியோவில் கடைசியில் இருக்கு. தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒட்டகத்தின் மீது கார் மோதியதால் குவைத்தி குடிமகன் பலி. ஓட்டுநர்களை கருத்தில் கொண்டார் உபுஜர்ரா. போக்குவரத்து துறை மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறாங்க. பல தகவல்கள் இருக்குது. தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அமைச்சரவை வேலை திட்டங்கள் மறுபடியும் ஆரம்பமாகியது. மறைந்த ஷேக் அலி அப்துல்லா சாலிம் அவர்களின் இறுதி கிரிகைகள் திங்கட்கிழமை சுலைபிகாத் மையவாடியில் இடம்பெற்றது. இந்த ஜனாசா நல்லடக்கத்தில் முன்னாள் பிரதமர் மற்றும் தற்போதைய பட்டத்து இளவரசர் ஷேக் சபா காலித் முபாரக் அஹமட் அல் சபா அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். உள்துறை அமைச்சகத்தின் மிக முக்கிய அறிவித்தல். போலி அறைகளை வாடகைக்கு எடுப்பதற்காக நம்பகமற்ற கணக்குகளை கையாள்வதில் உள்துறை அமைச்சகம் அனைவரையும் ஜாக்கிரதையாக இருக்குமாறு அழைப்பு விடுக்கிறது. அதே போல இந்த மாதிரி போலீஸ் அதிகாரிகள்
ஆளை பார்த்தா ஏதோ குப்பையில் கிடந்த ட்ரெஸ்ஸை பொறுக்கி போட்ட மாதிரி இருக்கிறீங்க போலீஸா அப்படின்னு கலாய்ச்சிட்டு வச்சுருங்க. போலீஸ் அதிகாரிகள் ஒரு காலமும் உங்களுக்கு வீடியோ கால் எடுக்க மாட்டாங்க. வீடியோ கால் எடுத்து ஐடியை கொட்டுங்க, உங்களுடைய பேங்க் ஐடி பேங்க் கார்டை காட்டுங்க, உங்களுடைய எல்லாமே நாங்கள் செக் பண்ணணும், உங்களுக்கு எதிராக கேஸ் இருக்குது, நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படின்னு சும்மா மிரட்டல் விடுவாங்க சில பங்காளி மாமாக்கள், அப்படி இல்லாட்டி மசரி மாமாக்கள். யாரை பாட்டும் பயப்படாதீங்க, தைரியமாக பிளாக் பண்ணி விட்டுட்டு வேலையை பாருங்கள். உள்துறை அமைச்சகம் இந்த மாதிரி கால் பண்ண மாட்டாங்க. உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களுடைய உத்தரவின் பேரில் ஹுசைனியாக்களை தவிர எந்த ஒரு வீட்டிலையும் கொடிகளை நிறுவக்கூடாது அப்படின்னு உத்தரவிட்ட பிறகு பல வீடுகளில் இருந்து கொடிகளை அகற்ற வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த கொடியால் தான் பிரச்சனையே ஆரம்பம். احنا حاطينه بالبيت من 2 يمكن محرم لكن لا تخرع على الولد لكن الحين بنشيله السنة. يبغى الحكومة تعرف مصلحتنا أكثر وهم اللي قاعد يصيدون الخلايا ويدرون شنو يهددون فيه ويدرون شنو خططهم. لا تاخذ الدنيا طائفية انت وياه. شيل العلم اللي على بيتكم والسمع والطاعة يا الربع. السمع والطاعة. هذا العلم شيل يعني محرم ما راح ينحسب لك الا بعلم. என்னப்பா கொஞ்ச நாளாக வெளிநாட்டவர்களை பிடிச்சிக்கிட்டு ஆடினீங்க, இப்போ கொடிக்கு வந்துட்டீங்களா? வழக்கறிஞரின் மிக முக்கியமான ஒரு தகவல். ரீசெண்டாக நம்மளுக்கு ஆதரவாக பல கருத்துக்களை தெரிவித்தார். அதே போல் இப்போ வெளிநாட்டவர்களை விட்டுட்டு கேமரா தூக்கிட்டு எந்தெந்த வீட்டில் கொடி இருக்குன்னு பார்க்க இறங்கிட்டாங்க, வேற வேலையே இல்லையான்னு கேட்குறாரு. السلام عليكم. ماكم شغل بهاري توني قاعد. المهم ذات الرايات قاعد اشوف ناس تصور بيوت ناس شعري انا المهم اسمع تصور بيوت ناس شوف للحين ما شالوا العلم حاطين عاد انت عاد خلاص عاد لا تصير شو اسمه يعني من الله خلقنا وانا قاعد اشوف الموضوع. انت ابوك الحين العالم تشيل ويلا. انا اشوف شخصيا يعني شنو حاط على فوق بيتهم كاتب يا حسين يا الله يا مدري شنو. هذا شرك هذا اوكي يعني بتهدي. انت لما تصور الحين صورت البيت يعني خلاص صدق راح يقول شنو راح يقول صدق انتو صح انا راح اصير سني ما راح اسوي كذي خلاص. لا تسوي لي افلام. انا صح مع هالسالفه هذه لانه ممكن باكر بعد صباح الناصر كلها تشوفها يا دويش يحطون الدويش ولا مطير علم كذي مطير وعتيبة والهواجر وشمر وعنزة ويا الله. فهمت الفكرة؟ احنا اكثر احنا اقل؟ لا ماكو احد ولا اقل. خلاص قانون نمشي عليه كلنا. حتى الستيكر على السيارة قالك ممنوع لا تحطه. تعلق علم غير دولة الكويت لا تعلق. بس سالفة تروح اصور شوفوا يا داخلية الحين حلت مشاكل البلد. يعني إذا العالم هذا هو اللي معطل التنمية ريلاكس شوية كلها كم يوم وخلصت السالفة ولا تعقدون الأمور. الله يهديكم إن شاء الله. السلام. இந்த மாதிரி சுட சுட பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு சிலரும் இருந்தால் தான் கதை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சர்வதேச பிராண்டுகளின் பெயர்களை கொண்ட போலி கடிகாரங்களை விற்று மோசடி செய்த நபருக்கு 3 ஆண்டுகள் கடின உழைப்புடன் சிறை தண்டனை விதித்து குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த அடிடாஸ் நைக் பிராண்டட் ஐட்டங்களை போலியாக செஞ்சு போலியாக விற்கிறவங்க. அதே மாதிரி வாட்சில் பார்த்தீங்கன்னா 85 இருக்குது. அதே மாதிரி ரோலெக்ஸ் இந்த மாதிரி நிறைய வாட்ச்கள் இதுகளையும் பார்த்தீங்கன்னா சில கடைகளில் ஒரிஜினல் மாதிரியே டூப்ளிகேட் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதை ஒரிஜினல்னு விற்பாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, 3 ஆண்டுகள் கடின உழைப்புடன் சிறை தண்டனை. ரோலெக்ஸ் போன்ற பிராண்டட் வாட்ச்களை போலவே போலியான வாட்ச்களை விற்ற நபருக்கு கை கடிகாரங்களை. தயவு செய்து கவனம். கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க எது உண்மையோ அதை மட்டும் சொல்லி விட்டுக்கோங்க. அப்படி இல்லாமல் பிரச்சனைகளில் மாட்டிக்காதீங்க. குவைத்துடைய அமைச்சரவை தீர்மானம் 2023ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரைக்கும் உள்ள அனைத்து குடியுரிமை சம்பந்தமான நடவடிக்கைகளையும் விசாரித்து 3 மாதங்களுக்கு ஒருக்காக இவை அனைத்தையும் பகுப்பாய்வு செய்யுமாறு அரச நிறுவனங்களுக்கு உத்தரவு.
குறிப்பாக குவைத்தி குடிமக்கள் ஃபேக் பாபா போலி பாபாக்களை கண்டுபிடிக்கிற வேலை திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுது. ஆனால் இதில் கவலைக்குரிய விடயம் என்னென்னா, போலியான பாபாக்கள் பிடிபட்டாங்கன்னா அவங்களுடைய தொழிலாளர்களும் இந்த நாட்டை விட்டு நாடு கடத்தப்படுவாங்க, நாட்டை விட்டு அனுப்பிடுவாங்க, பிறகு வேறு விசாவில் தான் வரணும். ஊனமுற்ற சான்றிதழை பெறுவதற்காக வெளிநாட்டு வைத்தியர் ஒருவரிடம் 6000 தினார் பணம் செலுத்தியதாக ஒரு நபர் குறிப்பிட்ட தகவலை அடுத்து அதிரடியாக புதிய குழு ஒன்றை நியமித்துள்ளது தற்போது மிகவும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. قال لي لا ولا شيء. رحت اللجنة الطبية دفعت حق دكتور وافد زين من ديرة كلكم ممكن تتوقعونها 6000 دينار وعطاني ان فيني اعاقة شديدة عشان اخذ تقاعد كامل زين كأني خادم 30 سنة وانا في شبابي وتمام ما فينا الا العافية. الهدف من هذه القصة ان كم واحد مثل هذا الاخ اللي كان في الاطفاء زين مسوي نفس الشيء ودافع فلوس وخذ تقرير طبي بالإعاقة الشديدة وقدم تقاعد. اليوم احنا في الكويت عندنا جهات تعرضت إلى كثير من التزوير وسوء استخدام بسبب قوانين شرعها مجلس الأمة عشان يكافئ فيها فئات حقيقة لا تستحق ولكن من باب التكسب الشعبي. ஒரு வெளிநாட்டு வைத்தியர் தப்பு பண்ணினதால எல்லாருக்குமே சிக்கல் தான். மாற்றுத்திறனாளிகளுக்கான பொது ஆணையகம் மருத்துவ அறிக்கைகளை வாங்குவது தொடர்பான தகவல், ஆவணங்கள் அல்லது சான்றுகள் யாரிடம் இருந்தால் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்கவும் சட்ட பொறுப்புக்கூறல்களை தடுக்கவும் மின்னணு வெளியீடை தவிர்க்கவும் ஒரு திறமையான மற்றும் முழுமையான இரகசிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அது என்ன பிரமாதம்! அதை விட ஸ்பெஷலான ஒரு தகவல், சுகாதார அமைச்சர் டாக்டர் அஹ்மத் அல் அவாதி தனியார் துறையில் 209 மருந்துகள் மற்றும் மருந்து தயாரிப்புகளின் விலைகளை குறைப்பதற்கான பட்டியலுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், கொழுப்பை குறைப்பதற்கான மருந்துகள் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் உட்பட சிலவற்றின் விலை குறைப்பு விகிதம் 60% தாண்டியது. இந்த முடிவு அதிகாரப்பூர்வ அரசிதழில் வெளியிடப்பட்ட திகதியிலிருந்து 3 மாதங்களுக்கு பிறகு நடைமுறைக்கு வரும் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் குறிப்பாக வெளிநாட்டவர்கள் பேனடோலை மட்டும்தான் கொடுப்பாங்க. மேலதிகமாக ஏதாவது மருந்துன்னா சீட் எழுதி கொடுத்துருவாங்க, வெளியில் போய் வாங்கன்னு. உழைக்கிறதுல பாதியை மருந்துக்கே செலவு பண்ணுறாங்க பல வெளிநாட்டவர்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் இந்த விலை குறைப்புக்கு பிறகு வெளிநாட்டவர்களும் பயனடைவார்கள். போக்குவரத்து துறையின் மிக முக்கிய அறிவுறுத்தல், விதிமீறல்களுக்கான தள்ளுபடிகள் பற்றி பரப்பப்படும் எந்த தகவலும் உண்மை அல்ல. போக்குவரத்து விதிமீறல்களுக்கான சலுகைகள் குறித்து சமூக ஊடகங்களில் பரப்பப்படுவது தவறான செய்தி என்று போக்குவரத்து விவகாரங்கள் மற்றும் செயல்பாட்டுத்துறை மரியாதைக்குரிய பொதுமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு தெரிவித்துள்ளது. புதிய சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதே போல் அபராத தொகையை அதிகரிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம ரீசெண்டாக சொல்லியிருந்தோம். ஆனால் இது வரைக்கும் அது அமலுக்கு வரலை. ஆனால் அது அமலுக்கு வந்துட்டதா ஒரு சில செய்திகள் பரப்பப்பட்டு வருது. அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஏன் அமலுக்கு வரல அப்படின்னு வேதனைப்படக்கூடிய அளவுக்கு சில குவைத் இளைஞர்கள் இன்னுமுமே அவங்களுடைய சேட்டைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஜாபர் அலி பகுதிகளில் நேற்றைய தினம் இந்த தகவலை வெளியிட்டதுக்கு பிறகு சந்தோஷத்தை எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்களே பாருங்கள். தயவுசெய்து இதை பார்க்குறதுக்கு ஓரமாகலாம் நின்றாதீங்க. அடப்போங்கப்பா, நாங்கள்லாம் மாமன் மச்சான், நாங்கள்லாம் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி தான் இந்த நாட்டில் சட்டம் சில நேரங்களில் இருக்குது. இந்த வண்டியை உடைக்க போகிறோம், 1 வருடத்துக்கு லைசன்ஸை பறிக்க போகிறோம், நிறைய சொன்னாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் எதுவுமே நடக்கலை. இந்த சேட்டைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. அதே மாதிரி தயவு செய்து இந்த மாதிரி யாராவது ஸ்டன் பண்ணுறாங்கன்னா யாருமே பக்கத்தில் போய் பார்த்துக்கிட்டு நிற்காதீங்க. ஏன்னா அதிலிருந்து பறந்து வரக்கூடிய டயர் துண்டுகள், டயர் பீஸுகள் ரொம்ப வேகமாக வரும். அதால் தயவு செய்து ரொம்ப கவனம். இப்போ கூட பாருங்கள், அவர் இந்த மூவ் பண்ணும்போது ஒரு டயர் பீஸ் விழும். பார்த்தீங்களா, டயர் பீஸ் ஒன்று இப்படி வந்துச்சுன்னு கண்களில் பட்டுச்சுன்னா கண் பார்வையே போயிடும். தயவு செய்து ரொம்ப கவனம்.
சவுதி அரேபியாவில் இருந்து குவைத் நோக்கி வருகை தந்த குவைத்து குடிமகன் ஒருவர் ஒட்டகத்தில் மோதியதால் உயிரிழந்தார். இந்நாளிலாக வைநாளில் ராஜுவன். ஒட்டகத்துடைய தொல்லையை பற்றி நான் தொடர்ந்துமே தெரிவிச்சிருக்கிறேன். குறிப்பாக சால்மி, அப்தலி, அம்மல் ஹாய்மான் இந்த மாதிரி பல பகுதிகள்லையும் தெருக்களில் கட்டாக்காலி ஒட்டகங்கள் இன்றைக்கு வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டிக்கோங்க அந்த பகுதிகளில் போகும்போது ஓட்டுநர்கள். அதே போல் 6 பேர் உயிரிழந்தது, 4 பேர் படுகாயமடைந்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகியது. மீண்டும் பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியது என்பது மறக்க முடியாத உண்மை. இந்திய சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் தான் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க, படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இல்லை. நான் நேற்றைய தினம் 7வது ரிங் சாலை அப்படின்னு குறிப்பிடும்போது 7வது ரிங் சாலையில் அந்த பக்கம் இருக்கக்கூடிய நிலைமை தான் காட்டினேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஜாபர் அலி முபாரக் அல் கபீரில் இருக்கக்கூடிய அந்த பெரிய தவ்வாருக்கு அடியில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்குது. தயவு செய்து வாகன ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். உங்களுடைய கவனம், ஒரு சின்ன கவனக்குறைவு உங்கள் கூட வர எத்தனையோ பேருடைய உயிர்களுக்கும் ஆபத்து அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வேன், பாஸ் இந்த மாதிரி வாகனங்கள் ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள், உங்களுக்கு முன்னாடி பின்னாடி வரவங்களுடைய உயிரும் உயிர் தான். ரொம்ப கவனம். அதே மாதிரி வாகன ஓட்டுநர்களுக்கு தொடர்ந்துமே தொல்லை கொடுப்பது இந்த சைடு ஓரத்தில் இருக்கக்கூடிய வடிகான் மூடிகள். திருடிட்டு போயிடுவாங்க, ஓப்பனில் இருக்கும், வண்டி போய் விழுந்துடும். பைக் ஓட்டுநர்களுக்கு ஆபத்து. கவர்மெண்ட் சரி பண்ணுன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் நடக்காது. உண்மையிலேயே இதற்கெல்லாம் உபுஜர்ரா அவர்கள் தான் சரி, அவரே தான் ரெடி பண்ணியிருக்கிறார் இதையும். سؤال محيرني ومو لاقي له جواب. ليش وصلت فينا المرحلة لما نشوف أي شيء خطر أو يهدد أرواح الناس أو شيء مو عاجبنا ما نفزع ونبادر ونغير بدون ما ننطر أحد، مثل الفتحات هذه المكشوفة اللي صار لها أكثر من سنة. حلينا المشكلة ب5 دقايق بس. تدرون لو يمر تاير عليها راح يشقه شق، وإذا مر عليها سيكل راح يقلبه ويمكن يموته. شكرا شركة ميتس شوكلت انهم فزعوا ودفعوا تكاليف الحديد. هذا الحل مؤقت، وأدري ممكن الحديد ينباق، بس على ما الجهة المختصة تحط لنا حل دايم. أبو جراح يغير. الحين أنا ارتحت. الله يعطيك العافية. مشكور، ما تقصر أبو جراح. الله يطول عمر، الله يزيدك بركة. الله يعطيكم العافية. مشكورين ما تقصر. உண்மையிலே எத்தனையோ ஓட்டுநர்களுக்கு இதால் அசௌகரியம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மாதிரியாக திறந்திருந்த சில மூடிகளை ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் ஏதாவது பகுதிகள் இந்த மாதிரி இருந்தால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் அவருக்கு பர்சனலாக மென்ஷன் பண்ணுறேன். உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா, குடியிருப்பு சட்டத்தை மீறும் தொழிலாளர்கள் தங்கள் நிலையை பெறுவதற்கான காலக்கெடு முடிந்து விட்டதால் எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி சட்டவிரோத குடியிருப்பாளர்களை உடனடியாக கைது செய்து நாடு கடத்தவும் நாட்டை சுத்தப்படுத்தவும் நான் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த சூழல், இந்த உத்தரவு எவ்வளவு பெரிய ஆபத்துன்னா, இப்போதே சூழலில் தெருவில் வார போகிறதெல்லாம் நான் தான் அதிகாரி அப்படின்னு திட்சாசாவோட வந்து பலரையுமே வந்து பிரச்சனைக்குள்ளாக்கி பயத்துக்குள்ளாக்கி சில சிக்கல்களை உருவாக்குது. நேற்றைய தினம் நடந்த சம்பவம், ஒரு இலங்கை பெண்மணி, வயது 56. அவங்க வந்து ஒரு மூதாட்டி மாதிரி தான் பார்வைக்கு விளங்குறாங்க. அவங்களுடைய வாய்ஸ் கட்டை போட வேணாம் அப்படின்னு சொன்னதால் அந்த வாய்ஸ் கட்டை நான் போடலை. சம்பவம் என்னன்றதை தெளிவாக குறிப்பிடுறேன்னு கேட்டுக்கோங்க. இந்த தாய் வந்து நடந்து போகிறாங்க மஹபூலா பகுதிகளில். நடந்து ரோட்டில் போயிட்டுருக்கும்போது சடனாக ஒரு வண்டி வந்து நிற்குது. இவங்க சொன்ன அந்த வாக்கு பார்க்கும்போது ஒரு பெஜ்ரோ வண்டி வந்து நிற்குது. வண்டியை நிறுத்திட்டு ஒரு நபர் கண்ணாடியை பண்ணிச்சு அவங்கள்ட்ட ஒயின் பத்தாக்கா ஒயினிரோ அப்படின்னு கேட்குறாரு. எங்கே உங்களுடைய சிவில் ஐடி, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு. இவங்க வந்து நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கே வேலை அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நான் வந்து வீட்டில் வேலை. அப்போ எதுக்கு ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் ஃப்ரெண்ட் ஒன்று பார்க்குறதுக்காக ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு இவங்களும் விஷயத்தை ஏதோ மழுப்பி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த நபர் உடனே வண்டியில் இருந்து இறங்கி வந்து அவங்க பர்ஸு ஃபோன் எல்லாம் வாங்கி செக் பண்ணிவிட்டு உடனே வண்டியில் ஏற சொல்லியிருக்காரு. ஏறு வண்டியில் அப்படின்னு. இந்த தாய் வந்து வண்டியில் ஏறுறாங்க. ஏறினதுக்கு அப்புறமா உன்னைய விசாரிக்கணும் வா அப்படின்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறமா
ஒரு அறைக்கு கூப்பிடுறாரு. இந்த பெண் வந்து தயங்குறாங்க, இல்லை என்னால் வர முடியாது, நீங்கள் ஏன் போலீஸுக்கு கொண்டு போங்க, ஏன் இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்ல அந்த நபர் வந்து ரொம்ப ராஸாக வந்து கத்திருக்கிறாரு, ரொம்ப அதிகமாக கத்திருக்கிறாரு. அப்போ அந்த பெண்மணி உள்ளே போனதுமே கதவை தாழ்பாலிட முயற்சி செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறமா உடனே இவங்க கதவை தாழ்பாலிட விடாமல் கதவு பக்கம் போய் கையை வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த நபர் ஃபோனையும் பர்ஸையும் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பெண்ணை வந்து வற்புறுத்துறாரு. உன்னுடைய ஆடைகளை அவிழ்த்து காட்டு, நான் செக் பண்ணணும், நீ உள்ளே ஏதாவது ஒளிச்சு வச்சுருப்பேன், உன்னுடைய ஆடைகள் எல்லாத்தையுமே அவிழ்த்து காட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பெண்மணி வெளியில் ஓடி வந்திருக்கிறாங்க. வெளியில் வந்து நின்று சத்தம் போட்டுக்கிறாங்க, கூச்சலிட்டுக்கிறாங்க, காப்பாற்றுங்க, என்னைய விடுங்க, நான் போகிறேன், நீங்கள் போலீஸுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கூச்சலிட்டதுக்கப்புறமா சத்தம் போட்டதுக்கப்புறமா அவங்க கையில் அவங்களுடைய பர்ஸையும் ஃபோனையும் கொடுத்து எல்லாம் ரோஹி அப்படின்னு சொல்லி விரட்டி இருக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பெண்மணி வெளியே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது அவங்க போயிட்டுருக்கிறாங்க. அந்த நபர் அதே வண்டியில் போய் யூட்டர்ன் அடித்து இன்னொரு பெண்ணை வந்து அதே மாதிரியே வண்டியில் ஏற்றிட்டு போயிருக்கிறாரு. இந்த சம்பவத்தை அவங்க கண்டுக்கிறாங்க கண்ணால். இதை வந்து தயவு செய்து அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் உங்களுக்கும் நான் இதை தெரியப்படுத்துகிறேன். நிறைய பேர் இப்போதே சூழலில் இப்போ உள்துறை அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறாரு, நிறைய இடங்களில் சிஐடிகள் வந்திருக்கிறாங்க, செக் பண்ணுறாங்க அப்படின்ற சூழல் வந்து நடக்குது. இது வந்து அரசாங்க ரீதியாக நடக்குது. அதே காரணமாக வச்சு ஒரு சில கயவர்கள், ஒரு சில காடையர்கள், அதே மாதிரி திருடர்கள், அதே மாதிரி சில போதைக்கு அடிமையானவர்கள் இந்த செயல்பாட்டில் ஈடுபடுறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி அரபி பேசுகிறாங்க, திட்சாசா கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதால, கத்ரா கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதால நம்ம குவைத்திகள்னு சொல்ல முடியாது. மசரிகள், சூரிகள், வேறு வேறு நாட்டவர்களும் இருப்பாங்க. ஏன் பங்களாதேஷிகளாக இருக்கட்டும், ஏன் இலங்கையர் ஒருத்தராகவே இருக்கட்டும், இவங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணி வந்து அரபியில் தெளிவாக பேசும்போது நாமளும் பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த அக்காமா இல்லாமல் வெளியில் இருக்கிறவங்க, காதிமில் வெளியில் வேலை பார்க்குறவங்க, குறிப்பாக பெண்கள் வெளியில் நடமாடும்போது தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி தான் எல்லாருமே, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், யாராவது வந்து உங்களை வண்டியை நிப்பாட்டி உங்களுடைய அத்தினி பத்தாக்கா, அத்தினி புக் அப்படின்னு உங்களுடைய பர்ஸ், உங்களுடைய பத்தாக்கா, ஃபோன் இதெல்லாம் கேட்குறாங்கன்னா தயவு செய்து பாபா இந்த மீனு, ஹூ ஆர் யூ, வாட் யூ வாண்ட், இந்த மீனு ஷுனேபி, ஆன சிஐடி, ஆன ஷுர்தா, நான் ஒரு போலீஸ், நான் ஒரு சிஐடி அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஒயின் மதனியா, ஒயின் பத்தாக்கத்தி, ஒரினி ஆன ஏபி ஷோஃப், ஷோ மீ யுவர் ஐடி ஃபர்ஸ்ட், ஐ வாண்ட் கன்ஃபார்ம் யுவர் போலீஸ். சும்மா ஒரு அடிச்சு விடுங்க, பொய்யான ஆளாக இருந்தால் அந்த இடத்துலையே ஆள் மாறிடுவாங்க. ஏன்னா உள்துறை அமைச்சரே சொல்லியிருக்கிறாரு, எந்த ஒரு தனிநபர் உங்களிடம் ஐடியை கேட்டாலும் நீங்கள் உடனே காட்டணும். அதிகாரம் பொருந்து எந்த ஒரு அதிகாரியுமே உங்களுடைய ஐடியை நீங்கள் காட்டியே ஆகணும். அதே மாதிரி ஐடி கார்டை வந்து வெளியில் தொங்க இடணும் அப்படின்றது வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே இந்த சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். பொய்யர்கள்ட்ட ஏமாறாதீங்க, ஏமாற்றுக்காரர்கள்ட்ட போய் மாட்டிக்காதீங்க. உங்களுடைய பணம், நகை, உடைமைகளை கூட இழக்க நேரிடும். பெண்களே அதையும் தாண்டி இழக்க நேரிடும். தயவு செய்து ரொம்ப கவனம். வெளியில் யார் தனிமையில் போகும்போது கூப்பிட்டாலும் வண்டிகளில் ஏறாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல தகவலுடன் சந்திக்கலாம்.